Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டார்கெட் TNPSC 2025 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம Jan 26 ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ டெஸ்ட் எப்படி எங்கே எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் உங்ககிட்ட சில கருத்துக்கள் நான் வந்து கேட்கணும், அது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ரைட், பார்க்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், டெலகிராம் அங்கே தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் குரூப் ஜாயின் பண்ண முடியல அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க, இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட டெலகிராமில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ சர்ச் ஆப்ஷனில் @T25 டெஸ்ட் பேட்ச் அப்புறம் மாதிரி போடுங்க, நிச்சயமாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். பாருங்கள் 2400 பேருக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு ப்ரைவேட் லிங்க்லாம் கிடையாது, பப்ளிக் லிங்க் தான். கிளிக் பண்ணால் ஜாயின் பண்ணிக்க முடியும். T25 டெஸ்ட் பேட்ச் சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு லிங்க் வரும், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லையா நம்ம வின்னர்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்குமே ஓப்பனாக வந்து தெரியும். அதில் நீங்கள் போய்ட்டு லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது வேறு எங்கேயுமே கிடையாது. நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ண போகிறது இல்லை, வெப்சைட் கிடையாது. டெலகிராம் சேனல் T25 டெஸ்ட் பேட்ச், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். 2000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அப்போ எல்லாரும் ஜாயின் பண்ண முடியும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பேட்ச் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கான அட்டவணை டெலகிராமில் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரி, டெஸ்ட் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது நல்லா பார்த்துக்கோங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் இப்போ குட்டி குட்டியாக வந்து ஆரம்பிக்க போகிறோம், அது பெருசாக வந்து கொண்டு போக போகிறோம். சரி, இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து போடுறோம், ஒரு பெய்ட் பேட்ச் நம்ம போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளும் பெய்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். Jan 26 பெய்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. அது தவிர்த்து அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வீக்லி டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ரைட்டா, வீக்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 கேள்வி டெஸ்ட் வந்து பின்னாக வைப்பாங்க. ரைட், நாமளும் இந்த பேஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பட் இது என்ன பண்ணுறோம், நம்ம டெய்லி டோஸாக வந்து மாற்றிருக்கோம். புரியுதா, டெய்லி டெஸ்ட் வந்து இருக்க போது டெய்லி நீங்கள் படிக்க போகிறீங்க. டெய்லி படித்தா மட்டும்தான் இப்போ வரப்போகிற காலங்கள் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தினமும் 15 கேள்விகள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம். டெய்லி 15 கேள்விகள். அப்போ டெய்லி 15 கேள்விகள்னால் வாரத்தில் 5 நாள் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இங்கே 75 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. புரியுதா, ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போடும்போது மொத்தமாக 100 கேள்வி பார்க்கறதும் சேம் அதே உங்களுக்கு எஃபோர்ட் தான். இங்கே 15 பார்க்குறதும் அதே எஃபோர்ட் தான். நமக்கு என்னங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டை அங்கே ரீச் பண்ணி ஆகணும். நீங்கள் ஒரே புக்கை ஒட்டு மொத்தமாக படித்தாலும் ஓகே தான், இல்லை அந்த ஒரே புக்கில் பாதியாக ஸ்பிட் பண்ணி படித்தாலும் ஓகே தான். நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் தான், ஒரு ஏணி படிக்கட்டு வந்து இருக்குது. இந்த ஏணி படிக்கட்டு உங்களுக்கு பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாராலுமே லாங் ஸ்ட்ரைட் போட்டு ஏற முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், படிக்கட்டு குட்டி குட்டியாக மாற்றுங்க. நமக்கு என்ன விஷயம், இங்கே மேலே போனோமா இல்லையா, அதான் வந்து பேச்சு. நம்ம படிக்கட்டில் வந்து ஏறுறோம், தாண்டுறோம், பறந்து போகிறோம், அதெல்லாம் வந்து வேறு. நமக்கு மேலே போகணும். இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் பெரிய படிக்கட்டில் ஏறி போனாலும் ஓகே, இல்லையா குட்டி குட்டியாக இருக்கா ஏறி போனாலும் ஓகே. ஸோ நமக்கு மேலே வந்து போயிடணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆரம்பிக்கும் போது குட்டி குட்டியாக தான் ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம மேலே வந்து கொண்டு போக முடியும். இந்த 15 20 மாறும், 20 30 40 வந்து பின்னாக மாறும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் நிச்சயமாக நான் வந்து இருக்க மாட்டேன். இன்னொரு விஷயம், இதில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணாத பட்சத்தில் நிச்சயமாக நான் குரூப்பை ரிமூவ் பண்ணிவிடுவேன். நான் வந்து சீன் போடுறேன், ஃப்ரீன்னு சொல்கிறேன். சொல்லப்போனால் இந்த ஃப்ரீன்ற வார்த்தை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் பசங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்னா இந்த வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தில் நம்ம எஃபோர்ட் போடுறோம். இன்றைக்கி எல்லாருமே பண்ணுறாங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸில் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுறாங்க, டெலகிராமில் போடுறாங்க, ஃப்ரீ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்மளும் அதை பண்ணுறோன்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஒரு குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம், போதும். அதை மட்டும் பண்ணாதீங்க. உங்கள் மொபைல் எடுத்து பாருங்கள், ஏகப்பட்ட குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. தப்பு இல்லை, ஜாயின் பண்ணலாம். ஆனால் ஜாயின் பண்ணாத ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் மட்டும்தான். ஓல்டு குரூப்பில் என்ன பண்ணாங்க, ஒரு 7000 பேருக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பேர் நான் தூக்கிட்டேன். தேவை கிடையாது. மெம்பர்ஸை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நீங்கள் அதுக்கு அட்டன் பண்ணி ஆகணும். ஓகேவா, சரி. இப்போ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பிளான் பண்ணியிருக்க விஷயம் தெளிவாக நான் சொல்கிறேன், நல்லா வந்து பார்த்துக்கோங்க. PDF ஃபார்மேட் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா, 15 கேள்விகள் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு டெஸ்ட்டுக்கும் 15 கொஷின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த நாள் நம்ம கொடுக்கும்போது இதுக்கான ஆன்சரும் சேர்த்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா, ரைட். இதில் 2 விதமாக இருக்குது, நான் ரெண்டுமே சொல்கிறேன். எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா சொல்லுங்கள், அதை விட நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் கூகுள் ஃபார்ம் கேட்டிருந்தீங்க. கூகுள் ஃபார்ம் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் தனியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம இதை எடுத்துகிட்டு பண்ணிவிட்டு அதை போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ட்ரை பண்ணுறேன், அப்படியே வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். பட் இங்கே நம்ம PDF வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். இதில் 2 விதமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே நம்ம டெய்லி டெஸ்ட் கொண்டு போயிட்டுருக்கோம், டெய்லி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ண போகிறோம், டெய்லி 15 கொஷினுக்கும் PDF நம்ம வந்து கொடுக்குறோம். டெய்லி 15 கொஷினுக்கு PDF, அதுக்கு ஆன்சர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்படி கொடுத்தா நம்ம என்ன, உங்களுக்கு 5 டேஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். வீக்லி 5 டேஸில் மொத்தம் 5 டேஸ் இருக்க போகுது. 5 PDF உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கான ஆன்சர் வந்து இருக்க போகுது. நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ்.
ஓகேவா? அட்டெண்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கான பதில் நான் குரூப்பில் சொல்லுவேன். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இல்லை இது வந்து கஷ்டமாக இருக்குது, டெய்லி 15 கொஸ்டின் நம்ம வந்து பிடிஎஃபாக கொடுத்தா ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா இன்னொரு சான்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா டெய்லி டெஸ்ட்டை வந்து வைக்க போகிறோம். இதில் இப்போ வந்து மண்டே, டியூஸ்டே, சண்டே ஆரம்பிக்கிறோமா இப்படி வந்து வச்சுக்கலாம். ஓகே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகே, இங்கே 15 மொத்தமாக 15 கேள்வி வந்து பின்னாக வருது. இன்னொரு பிளான் என்ன இருக்குது அப்படின்னா டெய்லி பிடிஎஃபாக கொடுக்கறத விட டெய்லி 15 கொஸ்டின் நம்ம பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்னா டெய்லி 15 கொஸ்டின்ஸுமே ஒரு குவிஸாக நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். டெய்லி 15 கேள்விகள். ஸோ குவிஸ் டைப்பில் டெய்லி நீங்கள் அட்டன் பண்ணலாம். 5 நாள் முடியும் போது, ஸோ சண்டே டு ஃப்ரைடே டெய்லி 15 கேள்விகள் குவிஸாக நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த 5 டேஸ் முடியும் போது மொத்தமாக 75 கொஷின்ஸுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மொத்தமாக ரெடி பண்ணி கொடுக்கலாமா அதை வந்து பாருங்கள். இப்போது டெய்லி 15 பிடிஎஃப் அண்ட் ரெடியாக இருக்குது, நான் வந்து கொடுத்துட்டு போயிடுவேன், எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் பிரிண்ட் போட்டு படிக்கலாம் அந்த மாதிரி வந்து யோசிப்பாங்க. தனித்தனியாக சேவ் பண்ணால் கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறவங்க டெய்லி 15மே பிடிஎஃபாக கொடுத்தா பெட்டராக வந்து இருக்குமா? இல்லை அப்படின்னா டெய்லி குவிஸ் டைப் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு அந்த வீக்லி முடியும் போது, இப்போ சண்டே டு ஃப்ரைடே வந்து இருக்குது. ஓகே, சண்டே டு ஃப்ரைடே முடியும் போது அடுத்த நாள் ஒரு சாட்டர்டேவோ அதுக்கு அடுத்த நாளோ ஒட்டுமொத்தமாக கம்பைல் பண்ணி 75 கொஷின்ஸுமே அதுக்கான கொஷின் அதுக்கான பிடிஎஃப் ஒரே பிடிஎஃபாக நம்ம வந்து கொடுக்கலாமா? அந்த மாதிரி வந்து யோசிச்சு பாருங்கள். அண்ட் இங்கே வந்து கேட்காதீங்க ப்ரோ டெய்லி 15 கொடுங்க இதையும் சேர்த்து அது கொடுங்கன்னு கேட்டால் எனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒன்று மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்கள் சைடும் நீங்கள் எஃபோர்ட் போடணும். எல்லாமே நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. நான் தனித்தனியாக கொடுத்தா நீங்கள் அதை கம்பைல் பண்ணி வச்சுக்கலாம், அது உங்களோட சாய்ஸாக வந்திருக்கும். இல்லை ப்ரோ டெய்லி 15 கொடுத்தா அதை பிரிண்ட் போடணும், இல்லை ஃபைல் வந்து மிஸ் ஆகலாம், டவுட்டாக இருக்கலாம், நீங்கள் 75 கொடுத்தா பல்காக இருக்கும், ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க டெய்லி குவிஸ் டைப்பில் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. அட்டன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 75 கேள்விகளை பிடிஎஃபாக நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்குமா அந்த மாதிரி சொல்லுங்கள். டெய்லி பிடிஎஃபாக வேணுமா, இல்லை அப்படின்னா குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிட்டு 5 டேஸ்க்கு அப்புறம் ஒரே பிடிஎஃபாக கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிங்க. எப்படி பண்ணாலும் உங்களுக்கு சேம் கொஸ்டின் தான் வரப்போகுது, சேம் பெனிஃபிட் தான். குவிஸ் அப்படின்னா நமக்கு டைப் பண்ணியிருக்கோம்ல, இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த விஷயம். இப்போது வாட் ஆர் த இன்எலிஜிபிள் கிளாஸ் கொடுக்கப்பட்டிருக்கா, இந்த கொஸ்டின் அப்படியே டைப் பண்ணி 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டு டெலகிராமில் உங்கள் குரூப்பில் நான் வந்து சென்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் இதே கேள்விகள் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 75 கொஷின்ஸும் அதுக்கான ஆன்சர் அதுக்கான எல்லாமே சேர்த்து ஒரு பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன், அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். மெஜாரிட்டியாக என்ன சொல்கிறாங்களோ அது பேஸ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணலாம். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு சில பேருக்கு ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து இப்போ மூவ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட 2த்துக்குமே வழி இருக்குது. என்கிட்ட பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கிட்டத்தட்ட ஒரு 30 டெஸ்ட்டு கிட்ட 15 கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, 30 ஒரு 35 டெஸ்ட்டு கிட்ட என்ன பண்ணேன், ரெடி பண்ணி வச்சாச்சு. 35 × 15 போட்டு பாருங்கள். ஸோ 500 கேள்வி கிட்ட இப்போ ரெடியாக ஆகிட்டே இருக்குது. ரெடிமேடாக தான் வச்சுருக்கேன், எல்லாமே ரெடி பண்ணி தான் டெஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணது, ரெடிமேடாக வந்து இருக்குது. இந்த 500 கேள்விகளுக்கும் ஒரு பிடிஎஃப் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ 15 ஒரு 30 ஃபைல் கிட்ட வந்து இருக்குது. அதை ஒட்டு மொத்தமாக கம்பைல் பண்ணி ஒரே ஃபைலும் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி கேட்டாலும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். பட் நீங்கள் படிக்க ரெடியாக இருக்கீங்களா, அதான் வந்து முக்கியம். எப்படி பண்ணலாம் அதை வந்து கொடுங்க. அடுத்த விஷயம் என்னென்னா லாங்குவேஜ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இங்கிலீஷ் தமிழ் இருக்குமா அப்படின்னு. தமிழ் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு பிப்ரவரி மார்ச் வந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு புது சிலபஸாக இருக்குது, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிப்ரவரி 2nd வீக் நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன், அப்போ வந்து பார்த்துக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு உண்டு, டெஸ்ட் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்மளுக்கு ஃப்ரீ டெஸ்ட் ஃபுல்லாக வந்து இருக்கும். அது பெய்ட் பேட்சாக இருந்தாலும் ஃப்ரீ பேட்சாக இருந்தாலும் நிச்சயமாக லாங்குவேஜ் நான் காமனாக வந்து கொடுத்துருவேன். இங்கிலீஷ்க்கும் ஃப்ரீ டெஸ்ட் உண்டு. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜூலை மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வரப்போகுது. எக்ஸாம் செப்டம்பர் தான் வரப்போகுது. குரூப் 2க்கு மட்டும் தான் தேவைப்பட போகுது. குரூப் 4க்கு லாங்குவேஜ் இல்லை, அட்லீஸ்ட் அந்த பிடபிள்யூக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே கிடையாது. அப்போ தமிழ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ குரூப் 1 உங்களுக்கு ஏப்ரலில் வருது, குரூப் 4 ஏப்ரலில் வருது அப்படின்னும்போது தமிழ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இங்கிலீஷ் டெஸ்ட் உண்டு, பட் கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகும். ஓகேவா, அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குரூப் ஜாயின் பண்ணாதவங்க குரூப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் தான் எல்லாமே வந்து இருக்க போது. இதுக்கான பிடிஎஃப் ஃபைலும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆன்சர் சென்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஒரு லிங்க் நான் சென்ட் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து பரிமாறலாம். புரியுதா? அதாவது கமெண்ட்லேயே வந்து சொல்லுங்கள் எப்படி வந்து கொண்டு போகலாம். டெய்லி 15 குவிஸாக கொடுத்துட்டு வீக்கெண்டில் ஒரு 75 பிடிஎஃபாக கொடுங்கனாலும் ஓகே, நான் வந்து பண்ணுறேன். இல்லையா டெய்லி பிடிஎஃபாக கொடுங்க 15 கொஷின்ஸ் அப்படி கேட்டாலும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, எப்படி பண்ணாலும் வந்து ஓகே. அண்ட் உங்களுக்கான கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ கமெண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் குரூப் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த குரூப்பில் டிஸ்கஷன் குரூப் வந்து இருக்கும். அந்த டிஸ்கஷன் குரூப்பில் ஓப்பன் பண்ணி விடுவேன். அதில் கருத்துக்களை நீங்கள் வந்து பரிமாறலாம். அதை பேஸ் பண்ணி நாம் இங்கே வந்து முடிவு பண்ணிக்கலாம்.
ஓகே, பட் கூகுள் ஃபார்ம் நான் வந்து பண்ண போகிறது கிடையாது. ரெண்டே வழிகள் தான். ஒன்று டெய்லி 15 கேள்விகள் PDF ஆகும், இல்லை டெய்லி 15 கேள்விகள் குவிஸாக கொடுத்துட்டு வீக்கெண்டில் 75 ஒட்டுமொத்தமாக ஒரு PDF நான் வந்து கொடுக்குறேன். எப்படி பண்ணாலும் ஓகே தான், பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, இதை வந்து கண்டினியூ பண்ணுவேன்னு கேட்டால் சத்தியமாக நான் கண்டினியூ பண்ணுவேன். ஆனால் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் கண்டினியூ பண்ணுவேன், எல்லாருக்கும் நான் பண்ண மாட்டேன். குரூப் ஜாயின் பண்ணுறதுக்காக மட்டுமே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. டைம் போயிடுச்சு. எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. குரூப் 1க்கு, குரூப் 4க்கு 2 மாதம் தான் வந்திருக்கு, குரூப் 4க்கு ஒரு 3-4 மாதம் தான் வந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் எக்ஸாம்ஸ்க்கு 60 நாள் மட்டும் தான். இந்த 60 நாட்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியும். அப்புறம் பார்த்துக்கலாம், குரூப் இருக்குது, சேவ் பண்ணி வச்சுக்கலாம், எந்த யூஸுமே இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம்னு யோசிக்கும் போதே நீங்கள் தோத்துட்டீங்க, ஜெயிக்கவே முடியாது. இந்த காம்படி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதான் ஒரே விஷயம், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னா மலை மாதிரி குமிஞ்சு போயிடும். அவ்வளோ PDF வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளை மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை, எல்லா அகாடமி டெஸ்ட்டும் ஃபாலோ பண்ணுவீங்க, எல்லாரும் PDF கொடுப்பாங்க, எல்லாத்தையும் சேவ் மட்டும் தான் பண்ணி வச்சோமே தவிர எந்த ஒரு யூஸுமே கிடையாது. சோர்ஸை நீங்கள் சேர்க்காதீங்க. அன்னன்னைக்கு விஷயத்தை அன்னன்னைக்கு படிங்க. எதையும் செய், அன்றே செய், நன்றே செய். அப்போயே அது முடிச்சிருங்க, தள்ளி வைக்க வேண்டாம். ஓகே, நிச்சயமாக நம்ம பண்ண முடியும். லாங்குவேஜ் ஒரு முழு டெஸ்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு, புது சிலபஸை பேஸ் பண்ணி பக்காவாக இருக்கும். தமிழ்லாம் உங்களுக்கு தாறுமாறாக இருக்கும். ஒரு பெய்ட் பேட்ச் வெளியே நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதை விட பெனிஃபிட்டாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். இது சாலிடாக நான் வந்து பண்ணுறேன், ஐ ப்ராமிஸ். பட் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், 6th-லேருந்து 12th வரைக்கும் 90 டெஸ்ட்டு கிட்ட வந்து கொடுத்துருந்தோம் தமிழுக்கு மட்டுமே, எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. சேம் அதே விஷயம் இந்த வருஷமும் தமிழுக்கும் ஃபாலோ ஆகும், இங்கிலீஷ்க்கும் ஃபாலோ ஆகும். நம்ம சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நம்ம காப்பாற்றுவோம், நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி. பட் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவாக இருக்குது, இல்லை கருத்துக்கள் மாறுதா சொல்லுங்கள், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் 1க்கான PDF டெலகிராமில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொடுக்குறேன். குரூப் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ஒரு ஈவினிங் மேலே நான் கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணி கருத்துக்கள் அங்கே சொல்லுங்கள். அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணால் டெஸ்ட்டு வந்து கொண்டு போயிடலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.